بعد القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العظيم எல்லா புகழையும் அவன் ஒருவனுக்கு ஒளிவாக அவன் அருமையான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வழிபடுவான சஹாபாக்கள் தாபியீன்கள் தபர் தாபியீன்கள் நல்லவர்கள் நம் அனைவருக்கும் அல்லாஹ் இஸ்லாமின் சமாதானம் என்றென்றும் நிலவரமாக ஆமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு மனித குலத்தை படைத்து ஏனைய மற்றெல்லா படைப்புகளை காட்டிலும் மேம்பட்ட படைப்பாக எல்லா படைப்புகளை காட்டிலும் ஏற்றம் பெற்ற ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறார். காரணம், மிக முக்கிய காரணமாக சொல்லுவதானால் மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற கல்வி ஞானங்களை தேடி பெறுகிற ஒரு அற்புதமான ஒரு சிறப்பம்சம். கல்வியையும் ஞானத்தையும் மனிதன் தேடி பெறுவது எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனை அஷ்ரஃபுல் மஹ்லூக்காக மேம்பட்ட படைப்பாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். இதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை குறித்து அல்லாஹ் இப்படி சொல்லுவான், அல்லம ஆதமுல் அஷ்யா குல்லஹா. நபி ஆதமுக்கு சகல பொருட்களையும் நாம் கற்றுத்தந்தோம் என்று குர்ஆன் பேசுகிறது. இப்போ ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களின் முதல் படைப்பு. அவருக்கு கல்வி ஞானத்தை உலகத்தினுடைய சகல பொருட்களை குறித்தும் நாம் கற்றுக் கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுவதிலிருந்து கல்வி கற்க வேண்டியதின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். பொதுவாக மனிதன் படைப்புகளிலேயே ஆகச் சிறந்தவன். பலம் பொருந்திய மிருகங்கள் ஏராளம் உண்டு. ஒரு பெரும் யானையோ ஒரு பெரும் திமிங்கலமோ. மனிதனை காட்டிலும் நிறைய உணவு உண்கிற ஏராளமான படைப்பினங்கள் உண்டு. ஆனால் அவைகளின் மீதெல்லாம் சிறந்த படைப்பு என்று வார்த்தைகள் வரவில்லை. ஆனால் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிற அற்புதமான கல்வி ஞானம் அவனை மேம்பட்ட படைப்பாக ஆக்கி தருகிறது. அதிலும் குறிப்பாக கல்வி இறைவன் புறத்திலிருந்து வருகிற கல்வி, அல்லாஹ்வின் புறமிருந்து நமக்கு கிடைத்திருக்கிற வஹியின் கல்வி அல் குர்ஆன். அதற்கு விளக்கமாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள் அல் ஹதீஸார். இப்போ வானிலிருந்து நேரடியாக இறங்கி இருக்கிற கல்வி இறை கல்வி, அது அற்புதமான வேத கல்வி, ஞான கல்வி. கண்ணிமிக்கவர்களே, இது அல்லாத கல்விகள் எல்லாம் மார்க்கம் சொல்லுகிறது கலைகள் என்று. ஒரு அறிவியலோ விஞ்ஞானமோ ஒரு வேதியியலோ இயற்பியலோ ஒரு மருத்துவமோ ஒரு பொறியியலோ இது போன்ற உலகம் சார்ந்த கல்விகள் எல்லாம் ஆர்ட்ஸ் என்கிற கலைகள் என்கிற துறைகளுக்குள் அடங்கும். உண்மையில் கல்வி ஞானம் என்று சொல்லப்படுவதற்கு தகுதி படைத்தது வானில் இருந்து இறக்கிய கல்வி. கண்டிப்பவர்களே, பொதுவாக இந்த கல்விகள் குர்ஆனுடைய கல்வியாகட்டும் ஹதீஸுடைய கல்வியாகட்டும் சுருக்கமாக சொல்லுவதானால் இந்த மார்க்கம் சார்ந்த கல்விகள் எப்படிப்பட்ட கல்வி தெரியுமா? மனித நோக்கம், படைக்கப்பட்ட நோக்கத்தை மனிதனுக்கு புரிய வைத்து அறியாமை இருளில் சிக்கி இருக்கிற மனிதனுக்கு அறிவொளி புகட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நெருங்குவதற்குண்டான வழிகளை சொல்லித் தருகிற கல்வி மார்க்க கல்வி. ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் மனித சமுதாயம் வந்த நோக்கத்தை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏன் இந்த உலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான்? எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிறைவு செய்கிறான். உணவு, உடை, வசிக்கிற இருப்பிடம், சுவாசிக்க காற்று என்று சகலத்தையும் அல்லாஹ் தாராளமாக தருவது இப்ப மாற்றார்களை போல உலகை அனுபவித்து போவதற்கல்ல. கண்ணிமிக்கவர்களே, இப்ப படைத்த நோக்கம் ரப்புல் ஆலமீனை வணங்கி வழிபட்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும். இந்த நோக்கத்தை சொல்லித் தருகிற கல்வி அது மார்க்க கல்வி. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெரும்பாலும் உலகத்துல அறியாமை இருள்.
கல்வி இல்லாதது அறியாமை, கல்விக்கு எதிர் அறியாமை. கல்வி ஒளி என்றால் அறியாமை இருள். இன்றைக்கு உலகம் முழுக்கவே அறியாமை இருள் பரந்து இருக்கிற போது மார்க்க கல்வி ஒளியாய் பிரகாசமாய் அவனுக்கு வழிகாட்டக்கூடியது, சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடியது. கண்டிப்பிக்கவர்களே, அதனாலதான் அறிவியல சொல்லுவாங்க அல் இல்மு நூர். இந்த மார்க்க கல்வி, குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி, அது ஒரு ஒளி. அல்லாஹ்வின் புறம் இருந்து அடியார்களுக்கு தரப்படுகிற ஒரு ஒளி. இதற்கு நேர்மாற்றமாய் வல் ஜஹல் துல்வத், அறியாமை இருள் என்பார்கள். நீக்கிறவர்களே, இதற்கு அடிகளில் அவங்க சொல்றாங்க, அதற்கு அலி அல் இல்மு பாக்கின் லா யஸால். நீங்கள் கற்கிற கல்வி, அது குர்ஆன் ஆகட்டும், ஹதீஸ் ஆகட்டும், மார்க்க சட்டங்களாகட்டும், இது நிலைத்திருக்கக்கூடிய கல்வி. உங்களது காலத்திற்கு பின்னாலும் தொடர்ந்து வருகிற கல்வி, நன்மைகளை உங்களது கபருக்கு கொண்டு வந்து சேர்க்கிற கல்வி. லா யஸால், கல்விக்கு என்றைக்குமே அழிவில்லை. ஒரு திருடன் செல்வத்தை திருடலாம், விலை உயர்ந்த பொருட்களை திருடலாம், ஆனால் கற்றிருக்கிற கல்வியை எந்த திருடனும் திருட முடியாது. செல்வந்தர்கள் சேமித்து வைத்திருக்கிற காசு பணத்திற்கு பயப்படலாம், எங்க திருட்டு போயிருமோ. விலை உயர்ந்த பெரும் பெரும் ஆபரணங்களை குறித்து அஞ்சலாம், இந்த களவாடுதல் போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மார்க்கத்தை கற்றிருக்கிற அறிஞர், ஒரு மார்க்கத்தை கற்றிருக்கிற ஒரு ஞானி, அவர் திருட்டை குறித்து அஞ்ச தேவையில்லை. காரணம், கல்வி அவரை பாதுகாக்கும். காசு பணங்கள் எல்லாம் செல்வந்தர்கள் பாதுகாக்க வேண்டும், கல்வி கற்றவர்களை பாதுகாக்கும். கண்டிப்பிக்கவர்களே, எனவே கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து நிறைய நாம் தெரிந்தாக வேண்டும். நபிமார்கள் உலகத்துக்கு வந்தாங்க, லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள். இப்ப வந்த நபிமார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை அவர்களின் போதனைகளில் மிக முக்கிய பிரதான போதனை என்ன தெரியுமா? கல்வியை தான் போதிப்பாங்க நபிமார்கள். வேதங்களை ஓதி தருவார்கள், கல்வி ஞானங்களை மக்களுக்கு புகட்டுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நபிமார்கள் எதை விட்டு போனார்கள் தெரியுமா? கல்வி ஞானத்தை விட்டு போனார்கள். பெருமானாரே சொல்றாங்க, நபிமார்களின் வாரிசு உலமாக்கள். மார்க்கத்தை வழி வழியாக கற்று வருகிற, குர்ஆன் ஹதீஸை படிக்கிற ஆலிம் பெருமக்கள் நபிமார்களின் வாரிசுகள். காரணம், நபிமார்கள் திருகங்களை, தீனார்களை விட்டு போவதில்லை. வெள்ளி நாணயங்களோ தங்க நாணயங்களோ நபிமார்களின் சொத்துக்களாக காசு குணங்கள் விட்டு போவதில்லை. கண்டிப்பிக்கவர்களே, நபிமார்கள் விட்டு போவது கல்வி. இப்ப இந்த கல்வியை யார் படிக்கிறார்களோ, மார்க்கத்தை யார் கற்கிறார்களோ, நபிமார்களுக்கு வழங்கப்பட்ட பங்கில் ஒரு நிரப்பமான பங்கை இவர் அடைத்துக் கொள்கிறார். எனவேதான் உலமாக்கள், ஆலி பெருமக்கள் நபிமார்களின் வாரிசுகள் என்று நபிகள் நாயகத்தின் வார்த்தைகளை பார்க்கிறோம். மன்னிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். கல்வியை கற்றவர்கள் உண்மையில் பெரும் பாக்கியசாலி. குர்ஆன் ஹதீஸை கற்றவர்கள், ஷரியத்தை படித்தவர்கள், எல்லாவித சிறப்புகளும் வழங்கப்பட்டவர்கள். பெருமானார் ஹதீஸ்ல சொல்றாங்க, இந்த கல்வி ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா? எந்த ஒரு மூமினாக இருந்தாலும் இந்த ஹிக்மத், கல்வி ஞானம் என்பது லால்லத்துல் மூமின், ஒரு மூமின் தொலைத்து விட்ட ஒரு பொருள். தொலைஞ்சு போன பொருள் எங்க கிடைக்குதோ நம்ம எடுத்துக்குவோம், பல காலமாக தேடிக்கொண்டிருப்போம். இப்ப இருக்கிற இடம் தெரிந்தால் அதை எடுப்பதற்கு நாம் தகுதியானவர்கள். ஏன்னா காணாப்போன பொருள் கிடைக்கிறப்ப நம்ம எடுத்துக்குவோம். பெருமானார் சொல்றாங்க, இந்த மார்க்க கல்வியும் அப்படித்தான். அல் ஹிக்மத்து லால்லத்துல் மூமின், மூமின் தொலைத்த பொருள் கல்வி, மூமின்கள் இழந்துவிட்ட பொருள் கல்வி. பெருமானார் சொல்றாங்க, ஃபஹைசு வஜதா பஹுவா, எங்கே கல்வி கிடைக்கிறதோ அதை எடுப்பதற்கு மூமின் தகுதி படைத்தவர். இப்ப மார்க்க கல்வியை தேடி தேடி மதரசாக்களில் கிடைக்கிற போது மதரசாக்களில் சென்று படிப்பது, நாம் இருக்கிற மஸ்ஜிதுகளில், நம்முடைய மஹல்லாக்களில் குர்ஆன் ஹதீஸ் கற்றுத்தரப்படுகிறதா, நாம் தேடி வந்து கல்வியை கற்றுக்கொள்வது. இப்ப கல்வியை கற்பதற்கு எங்கெல்லாம் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதோ தேடி போய் கற்பதற்கு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டுகிறார்கள். கண்டிப்பிக்கவர்களே, ஃபஹைசு வஜதா பஹுவா, கல்வி எங்கு கிடைத்தாலும் ஒரு முஸ்லிம் தேடி போவார். தீனுடைய மஜ்லிஸுகள், ஒரு பயானுடைய சபைகள், ஒரு குர்ஆன் ஹதீஸுடைய தஃப்சீர் வகுப்புகள், அல்லது ஹதீஸ் விளக்க வகுப்புகள், அல்லது மார்க்க சட்டங்கள் எங்கேனும் சொல்லப்படுகிற போது கிடைக்கிற நேரங்களை ஒதுக்கி போய் ஒரு முஸ்லிம் தேடி போய் கல்வியை கற்பார். பெருமானார் சொல்லுகிறார்கள், கண்ணியமிக்கவர்களே, என்ன சொல்ல போனா, இந்த தீனுல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம்,
அது கியாமத் வரை தொடர்ந்து வளர்ந்து இந்த மார்க்கம் நிலைக்க வேண்டுமானால் மார்க்க கல்வி தொடர்ந்து கற்றுத்தரப்பட வேண்டும். மார்க்க கல்வியை போதிக்கிற மதரசாக்கள், அரபி கல்லூரிகள் பலப்படுத்தப்பட வேண்டும். மன்னிக்கிறவர்களே, பொதுவாக மதரசாக்கள் எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு அப்படின்னு சொன்னா, அடுத்து வருகிற இளைய தலைமுறையை நல்ல கல்வியாளர்களாக, குர்ஆன் ஹதீஸை படிக்கிற மார்க்கம் தெரிந்த நபர்களாக அவர்களை உருவாக்கி அவர்களை வழிநடத்தி நன்னெறிப்படுத்தக்கூடிய இடங்கள் மதரசாக்கள், நல்ல ஒழுக்கங்களை போதிக்கக்கூடிய இடங்கள். இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் எடுத்துக்கிட்டா நமக்கு தெரியும், எவ்வளவோ லட்சக்கணக்கில் டொனேஷன் கட்டுறோம், நிறைய பல்லாயிரக்கணக்கான தொகைகள் ஃபீஸ் கட்டுறோம். ஒரு பெருங்கொண்ட தொகையை சக்திக்கு மீறி செலவழித்து பள்ளி கல்லூரிகளுக்கு அனுப்புகிறோம். படிக்கிறாங்க, மாஷா அல்லாஹ், நல்ல வேலை வாய்ப்புகள் கூட கிடைக்கிறது. லட்சங்களில் வருமானம் சம்பளம் பெறுகிற அளவுக்கு எல்லாம் வேலைகளில் போய் அமர்கிறார்கள். ஆனால் நல்ல ஒழுக்கங்கள், நன்னெறி என்று பார்த்தால் பெரும்பாலும் பூஜ்யம் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாம் கற்று முடிச்சதுக்கு அப்புறம், வேலையெல்லாம் போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பெற்றோர்களை பராமரிப்பதில்லை, பெற்றவங்களை கை விட்டுறாங்க. இப்போ உறவுகளை ஆதரிப்பதில்லை, இல்லாதவர்கள் வறியவர்கள் என்று பிறர் மீது இரக்கம் காட்டுவதில்லை. இப்போ பக்கத்து வீடாரும் ஒரு பெரும் நெருக்கடியை இருப்பார், ஓடி போய் உதவுவதில்லை. இப்படி நெஞ்சங்கள் ஒருவித கடின நிலைக்கு மாறி போகிறது. கண்டிப்பவர்களே, நல்ல குணங்கள் எல்லாம் தொலைந்து போகிறது. காரணம், ஒழுக்கம் ஊட்டப்படாமல், பள்ளி கல்லூரிகள்ல நன்னெறி இல்லாமல் நல்ல ஒழுக்கங்கள் சொல்லித்தரப்படாத போது பெரும் பாதிப்பை பார்க்கிறோம். கண்டிப்பவர்களே, ஆனால் அரபி மதரசாக்களின் பிரதான நோக்கமாக சொல்லுவதானால் மார்க்கத்தை கற்றுத்தருகிற அதே கையோடு நல்ல ஒழுக்கங்கள் போதிக்கப்படும். மனிதனாக வாழுவதற்குண்டான அடிப்படை விதிகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது. கண்டிப்பார்களே, அந்த மதரசாக்கள் பலப்படுத்தப்படாமல் போனால் அது மக்தபுகளாகட்டும், அரபி கல்லூரிகளாகட்டும், இப்ப நிறைய மாணவர்கள் படிக்கிற மார்க்கம் கற்கிற வழிவகைகளை நாம் செய்தாக வேண்டும். இதில் நாம் கொஞ்சம் பின்தங்குகிற போது நாம் யோசித்து பார்த்தால் ஷரியத்திற்கு பெரும் ஆபத்துகள் ஏற்படலாம் வரக்கூடிய காலங்கள்ல. இப்ப நாம் மார்க்கத்தை சொல்லித் தருவதற்கு மார்க்க அறிஞர்கள் இருக்க மாட்டார்கள். ஏதேனும் சந்தேகம் என்று கேட்கிற போது குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவுபடுத்துவதற்கு நமக்கு அறிஞர் பெருமக்கள் கிடைக்க மாட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம், தொடர்ந்து மார்க்க கல்வியை புறக்கணிப்பது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் படிச்சுட்டு வருவார். கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ், மறுபடியும் டியூஷன் தர பேர்ல அமைச்சருது 10-10:30 வரைக்கும் தொடர்ந்து படிப்பு. அப்ப அந்த சிறு பிள்ளைகள் ஒரு 8வது 10வது படிச்சுட்டு இருப்பார். தொடர்ந்து படி படி என்று சொல்லி ஒருவித பிரஷர், ஒருவித மன அழுத்தத்திற்கு அந்த சிறுவனை உட்படுத்துகிற போது நாம் பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. ஒழுக்கமும் அங்கே குறைவுபட்டு போகிறது. கண்டிப்பார்களே, இந்த அளவுக்கு சொன்னா எத்தனையோ மக்தப் பக்கம் வராத பிள்ளைகள், மதரசா பக்கம் ஒதுங்காத பிள்ளைகள், மதரசாவில் சேராத பிள்ளைகள், சின்ன சின்ன சூறாக்கள் கூட தெரிகிறது. தொழுகையில் ஓதுகிற அடிப்படை சூறாக்கள் கூட தெரிவதில்லை. தூங்குறப்ப என்ன துவா ஓதணும், சாப்பிட்றப்ப என்ன துவா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும், இது போன்ற அடிப்படை அம்சங்கள் கூட அந்த குழந்தைகளுக்கு தெரிவதில்லை. காரணம், பெற்றோரின் அலட்சியம். உள்ள படிச்சா போதும், அப்புறம் ஓதிக்கிட்டோம், படிச்சு காலேஜெல்லாம் போனதுக்கு அப்புறம் உள்ள ஓதிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒருவித அலட்சிய போக்கு. கண்டிப்பார்களே, பிள்ளைகள் இன்றைக்கு அடிப்படை சட்டங்கள் கூட தெரிவதில்லை. கலிமாக்கள் கூட எத்தனையோ பெரியவர்களுக்கு தெரிவதில்லை. கலிமத்து தௌஹீத் என்கிற ஏகத்துவ கலிமா, அந்த மிக அத்தியாவசியமாக ஒரு முஸ்லிம் தெரிந்தாக வேண்டிய கலிமாக்கள். கலிமா தையிபா, கலிமா ஷஹாதா, சாட்சி சொல்லுகிற கலிமா, கலிமா தௌஹீத், அப்ப இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிற கலிமாவுடைய வாசகங்கள், இது போன்ற தீனுடைய அடிப்படை அம்சங்கள் கூட தெரிவதில்லை. கண்டிப்பார்களே, காரணம் மதரசாவை விட்டு வெகு தூரமாக இருப்பது. கிடைக்கிற நேரங்கள் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிற போது காலம் முழுக்க அப்படியே அறியாமே இருந்துட்டு கபருக்கு போய்விடார்கள். கண்டிப்பார்களே, யோசித்து பார்க்கிறோம். இது சொல்ல போனா இறுதி காலம் நெருங்குகிற போது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம், இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸா, இந்த இல்ம் கல்வி குர்ஆன் ஹதீஸுடைய ஞானங்கள் கைப்பற்றப்படும். அல்லாஹ் பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் இல்மை கைப்பற்றுவான், கல்வி ஞானங்களை அல்லாஹ் கைப்பற்றுவான். இப்போ ஒரே அடியாக ஒட்டுமொத்தமாக உயர்த்தப்படாது. அதற்கு விளக்க உரையிலே சொல்லுகிறார்கள், வலாக்கின் யக்பலுல் இல்ம பிகபுலில் உலமா, எப்படி அல்லாஹ் கல்வியை கைப்பற்றுவான் தெரியுமா? உலமாக்களை
ஒருவர் பின் ஒருவராக மார்க்கம் அறிந்திருக்கிற கல்விமான்களை ஒவ்வொருவராக அடுத்தடுத்து அல்லாஹ் அவர்களை மௌத்தாக்குவதன் மூலமாக, அல்லாஹ் அவர்களை கைப்பற்றுவதன் மூலமாக இல்மை அல்லாஹ் கைப்பற்றுவான். பெருமானார் தொடர்ந்து சொல்லுவாங்க, ஒரு காலகட்டத்துல ஒருவர் சந்தேகம் என்று போய் நிற்பார். ஒரு மார்க்க சந்தேகம், இப்ப தீர்வு சொல்லுகிற தெளிவாக சொல்லுகிற ஆளுங்கள் இருக்க மாட்டாங்க, அல்லாஹ் முழுமையாக கைப்பற்றி விடுவான். அப்ப இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் ஜாகில்களாக, மடையர்களாக, மார்க்க ஞானம் இல்லாத அறிவிலிகளாக இருப்பார்கள். இப்ப அவர்கிட்ட போய் மார்க்கத்திற்கு பத்துவா கேட்பார். அவர் தனது அறிவை வைத்து சுயமாக பத்துவா சொல்லுவார். அவரும் வழிகட்டு இவரையும் வழிகெடுப்பார். கணிமிக்கவர்களே, யோசித்து பார்க்கிறோம். இது போன்ற அறியாமை பரவக்கூடிய காலம் இறுதியில் வரும் என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அறியாமை இருள் அகல வேண்டுமானால், உலகம் முழுக்க இல்மினுடைய ஒளி பரவ வேண்டுமானால் மதரசாக்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். எல்லாவித மதரசாக்களுக்கும் நிறைய மாணவர்களை சேர்க்க வேண்டும். வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அனைவரையும் மதரசாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். ஒரு 8 அல்லது 10 முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, வாய்ப்பு இருந்தால் குர்ஆனை மரணம் செய்கிற ஹாஃபில் மதரசாக்களை அவர்களை வருங்காலத்தில் ஹாஃபிஸாக்களாக உருவாக்கலாம். ஒரு 10 முடிச்சாங்க அப்படின்னு சொன்னா 10ஆவதுக்கு பிறகு ஆலிம்களாக உருவாக்கலாம். இந்த 7 வருஷ பாடத்திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு 5 வருடங்களிலே போதிக்கப்படுகிறது. ஆலிம் கோர்ஸ்ல 5 ஆண்டுகளில் நல்ல ஒரு ஆலிமாக மார்க்க அறிஞராக ஒருவருக்கு முடியும். கண்டிப்பிக்கவர்களே, எனவே இது குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இன்னைக்கு நம்முடைய மற்ற மதரசாக்கள் தமிழ்நாடு முழுக்க சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாக மக்தப நம்ம பார்க்கறவங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், என்ன குர்ஆன் சொல்லி தராங்க அவ்வளவுதான், இல்லை ஏதோ ஒரு மணி நேரம் போகுதுங்க, இப்போ ஏதோ சில உதவிகள் இருக்குது, சில துவாக்கள் படிக்கிறாங்க, களிமா சொல்லி தராங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மக்தப் மதரசாக்களின் வீரியத்தை குறித்து, அது நல்ல முறையிலே நடந்தால் எவ்வளவு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? பொதுவாக மக்தப் மதரசாக்களுடைய பணிகள் குர்ஆனோடு அடுத்த தலைமுறைக்கு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மக்தப் மதரசாக்கள், குர்ஆனோடு தொடர்பு, சரியான உச்சரிப்போடு, அரபி மொழியின் உச்சரிப்போடு மிகச் சரியாக குர்ஆன் ஓதுகிற, சூறாக்கள் ஓதுகிற ஒருவித கட்டமைப்பு நம்முடைய மக்தப் மதரசாக்களில் கண்டிப்பிக்கவர்களே. இரண்டாவது மிக முக்கிய அம்சம், தொழுகை உட்பட பல்வேறு இபாதத்துகளில் செயல்முறை பயிற்சி. இன்னைக்கு எத்தனையோ பெரியவங்க வயசு 50-60 இருக்கும், தொழுகை முறையில் நிறைய தப்பு இருக்கு. ருக்கு சரியா செஞ்சா சஜிதா சரியா செய்ய மாட்டாரு, சஜிதா சரியா செஞ்சா ருக்கு சரியா செய்ய மாட்டாரு. இப்ப தொழுகையில் பார்வைகள் எங்கே இருக்க வேண்டும் தெரியாது. இப்படியே குறைந்த தொழுகையாக தொழுது காலத்தை கடத்தி விடுகிறோம் மன்னிக்கிறவர்களே. எனவே சிறார்கள் சிறுமிகளுக்கு நம்முடைய மக்தப் மதரசாக்கள்ல தொழுகை பயிற்சி, பெருமானார் தொழுகை போன்ற தொழுகை பயிற்சி உட்பட இபாதத்துகளிலே பயிற்சி தரப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே. அதுபோல இஸ்லாமிய அடிப்படை சட்டங்கள், இப்ப தொழுகை எதனால ஒழு புரியும், எதனால திரும்ப உழவு செய்யணும், தொழுகை எதனால புரியும், தொழுகையின் சுன்னத்துகள் வாஜிபுகள் என்று, நோன்பு, ஜகாத், ஹஜ் என்று அடிப்படை சட்டங்கள் எல்லாம் அந்த சிறு வயதிலேயே போதிக்கப்படுகிறது கண்ணிமிக்கிறவர்களே. இதை தாண்டி நல்லோர்களின் வாழ்வியல் போதிக்கப்படுகிறது. நல்லோர்கள், இறை நேசர்கள், நபிமார்கள், அப்ப அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றிருக்கிற அல்லாஹ் நல்லடியார்கள், அவர்களது வாழ்வியலை அப்படியே பிள்ளைகளுக்கு சொல்லித் தரப்படுகிறது. நாமும் அது போன்று நல்லோர்களாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது கண்ணிமிக்கவர்களே. என்ன சொல்ல போனா, சென்னையில இருக்கிற காஷிஃபுல் ஹுதா மதரசா, அதனுடைய முன்னாள் முதல்வர் பிரபு யாக்கூப் மௌலானா சொல்லுவாங்க, இந்த அரபி மதரசாக்கள் எப்படிப்பட்ட பங்களிப்பை செய்கிறது தெரியுமா? அவர்கள் சொல்லுவார்கள், தீனை, இந்த ஷரியத்தை பாதுகாக்கிற, தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கிற கோட்டைகள் மதரசாக்கள் என்பார்கள். மிகப்பெரிய கல்விமானம், சமீபத்தில் வஃபாத்தான மிகப்பெரிய ஒரு நல்ல அல்லாஹ் நெருக்கம் பெற்றவர்கள் சொல்லுகிறார்கள், மதரசாக்கள், அரபி மதரசாக்கள் குறிப்பாக ஷரியத்தினுடைய கோட்டைகள். அதில் உருவாகிற மாணவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தீனை பாதுகாக்கிற இராணுவ வீரர்கள் என்பார்கள் கண்டிப்பிக்கவர்களே. ஷரியத்தின் சட்டத்திட்டங்களை சொல்லுகிற, மக்களின் அறியாமை இருளை போக்குகிற, மக்களுக்கு கல்வி ஞானங்களை கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பெரும் இராணுவ வீரர்களாய் மதரசாவிலே படிப்பவர்கள் கண்டிப்பிக்கவர்களே. எனவே நம்முடைய வருங்கால சந்ததிகளையும் தீனை பாதுகாக்கிற ஒரு பங்களிப்பாக நம்முடைய பிள்ளைகளை நாம் ஓதுவதற்கு அனுப்ப வேண்டும் கண்டிப்பிக்கவர்களே. குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு வசனத்துல குறிப்பிடுவான், இந்த ஜிஹாத் என்கிற மார்க்க போருக்காக எல்லோரும் கிளம்புகிற போது அல்லாஹ் குறிப்பிடுவான், ஒட்டுமொத்தமாக எல்லோரும் கிளம்ப வேண்டாம். ஜிஹாதுங்கிறது அறப்போர். இப்ப ஷஹீது மிக உயரிய அந்தஸ்து நாளை மறுமை.
ஆனால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், ஊர் முழுமையாக நீங்கள் கிளம்ப வேண்டாம் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்வதற்கு. ஒரு சிறு கூட்டம் ஊரில் தங்கியிருந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆன் ஹதீஸை படியுங்கள். ஏன் தெரியுமா? ஜிஹாதுக்கு சென்று அவர்கள் மீண்டும் திரும்பி வருகிற போது அவர்களுக்கு மார்க்கத்தை நீங்கள் சொல்லி அவர்களை அச்சுறுத்துவதற்காக. ஜிஹாது போன்ற உயரிய பணிகளுக்கு கூட, ஒரு பெரும் சேவைகளுக்கு செல்லுகிற போது கூட ஊர் திரண்டு செல்ல வேண்டாம், சில பேர் மார்க்கத்தை கற்பதற்காக இருங்கள், குர்ஆன் ஹதீஸை படிப்பதற்காக இருங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவதை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, இன்னும் சொல்ல போன இந்த மார்க்க அறிஞர்கள் அவர்களுடைய இழப்பு என்பது ஒரு மிக முடிவு செய்யப்பட முடியாத இழப்பு. பெருமானாரே சொல்றாங்க, ஏன்னா கல்வி உலகத்தை விட்டு உயர்த்தப்படுவது ஆலிம்களின் இழப்பு என்பது. பெருமானார் சொல்லுவாங்க, மவுத்துல் ஆலிபி முசீபத்துல்லா துஜுபர். ஒரு பெரும் அறிஞர், ஒரு பெரும் கல்விமான், மார்க்கத்தை கற்றிருக்கிற ஒரு ஆலிமுடைய மவுத் என்பது பெருமானார் சொல்றாங்க லா துஜுபர், அது நிவர்த்தி செய்யப்பட முடியாத இழப்பு என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா உம்மத்திற்கு வழிகாட்டுகிற, உம்மத்திற்கு சுவன பாதையை காட்டுகிற, உம்மத்திற்கு அல்லாஹ்வோடு நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு அறிஞர் மரணிக்கிற போது அடுத்து அந்த இடத்திற்கு பகரமாக இன்னொரு நபர் கிடைப்பது அரிது. எனவே பெருமானார் சொல்றாங்க, முசீபத்துல்லா துஜ்வர், நிவர்த்தி செய்யப்பட முடியாத, ஈடு செய்யப்பட முடியாத சோதனை என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம சொல்லுவார்கள் வசுல்மத்துல்லா துஸத், அடைக்கப்பட முடியாத துவாரம் என்பார். ஒரு ஆலிமின் இழப்பு, ஒரு கல்விமானுடைய இழப்பு என்பது ஒரு துவாரம், மீண்டும் அது அடைக்கப்பட முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இழப்பு. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, மவுத்து கபீலத்தில், ஒரு பெரும் கூட்டத்தினுடைய மவுத், ஐசரு மின் மவுத்தி ஆலி. பெருமானார் சொல்றாங்க, ஒரு ஆலிமின் மரணத்தை விட ஒரு பெரும் கூட்டம், மார்க்கத்தை கற்காத கூட்டத்தின் மவுத்து எனக்கு எளிதானது என்கிறார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிக்கவர்களே, எனவே மார்க்க கல்வி முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸை கற்பதனுடைய அவசியத்தை புரிய வேண்டும். உலக கல்வி கற்கலாம், மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, இவ்வளவு PhD வரைக்கும் படிக்கலாம், டாக்டரேட் உட்பட பல்வேறு உயர் படிப்புகள், பல்வேறு விண்வெளி ஆய்வுகள், மருத்துவம், பொறியியல் என்று எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கலாம். ஆனால் மார்க்கத்தோடு கூடிய, அல்லாஹ்வின் திருநாமத்தோடு கூடிய கல்வி தேடப்பட வேண்டும். மன்னிக்கிறவர்களே, இன்றைக்கு சமுதாயத்துக்கு பெரும் வருத்தத்திற்குரிய செய்தி. நல்ல உயர் நிலைக்கு போயிடுவாங்க, நல்ல பெரிய பெரிய போஸ்டிங்லாம் போய் உட்காந்துருவாங்க, ஆனால் அல்லும் சூரா கூட ஓத தெரியாது. ஒரு 2 ரகாய் தொழுகைன்னு சொன்னா கைகளை நடக்க ஆரம்பிச்சது. இப்ப மார்க்கத்தின் அடிப்படைகள் கூட தெரிஞ்சிராத, குர்ஆன் பார்த்து கூட ஓத தெரியாத ஒரு அவநிலையை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, என்ன சொல்ல போனா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டு கால வாழ்க்கையில் அவர்களின் புனித நாவிலிருந்து பேசிய மொழி அரபி மொழி, அற்புதமான ஒரு அரபி மொழி. இப்ப நபிகள் நாயகத்தின் பல்வேறு சுன்னத்துகளை கடைபிடிக்கிற நாம் அரபி மொழியும் நபிகள் நாயகத்தின் சுன்னத்து, அரபி மொழியை கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். மன்னிக்கிறவர்களே, குறைந்தபட்சம் நம்முடைய சந்ததிகளுக்காவது குர்ஆன் ஹதீஸோடு தொடர்பை ஏற்படுத்தி, அரபியோடு நாம் ஒரு தொடர்பை ஏற்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மன்னிக்கிறவர்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறப்ப மதீனாவினுடைய கவர்னருக்கு கடிதம் எழுதுவார்கள். அபூபக்கர் இப்னு ஹஸம் என்று அவருக்கு பெயர். அவருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். இந்த கடிதத்திலே குறிப்பிடுவார்கள், மாகான மின் ஹதீஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்துபு, பெருமானாரின் ஹதீஸுகளை தேடி தேடி நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப நபிகள் நாயகத்தின் ஹதீஸுகளை, பொன்மணிகளை, அவர்களின் வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் தேடி தேடி அறிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லிவிட்டு சொல்வார்களாம், வல் துப்சுல் இல்ம, நீங்கள் கற்ற கல்வியை எல்லோருக்கும் பரப்புங்கள். நீங்கள் கற்றிருக்கிற குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள், கல்வியை கற்றுக் கொடுங்கள். வல் தஜ்லிசு ஹத்தா யுஅல்லம், யார் யாரெல்லாம் கல்வி ஞானம் இல்லாமல் இருக்கிறார்களோ, மார்க்கத்தை கற்காமல் இருக்கிறார்களோ, எல்லோரும் கற்று முடிக்கிறவரை நீங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து சமூக சேவை செய்யுங்கள் என்று ஒரு ஜனாதிபதி உத்தரவிடுகிற அளவிற்கு மார்க்க கல்வியின் அவசியத்தை பார்க்கிறோம். மன்னிக்கிறவர்களே, சொல்ல போன பெருமாள் நிறைய ஹதீஸ்களை சொல்லுவான். இந்த மார்க்கத்தை கற்றவர்கள் ஆலிம் பெருமக்கள், பெருமானார் தன்னோடு ஒப்பிட்டு சொல்வார்களாம், ஃபதுலுல் ஆலிமி அலல் ஆபித், மார்க்கத்தை கற்காமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு நபர் ஆபித். தொழுகையுடைய சட்டம் தெரியல, ஆனா நிறைய தொழுதுட்டே இருக்காரு, நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தொழுதுட்டே இருக்கிறார். அல்ல ஆபித், தொழுகையின் சட்டம் தெரியாமல், மார்க்கம் தெரியாமல் நிறைய தொழக்கூடிய நபர் ஆபித். இவரை விட ஒரு ஆலிம், மார்க்கம் கற்றறிந்தவரின் சிறப்பு என்ன தெரியுமா? ஃபலில் கமரி லைலத்துல் பத்ர், பௌர்ணமி இரவு, பௌர்ணமி நிலா
அது எப்படி மற்ற நட்சத்திரங்களை காட்டிலும் பிரகாசமானதோ அது போன்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப பௌர்ணமி நிலாவுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்கள் மார்க்கத்தை கற்றவர்களை கண்ணிமிக்கவர்களே. எனவே கல்வி என்பது ஒளி, குறிப்பாக குர்ஆன் ஹதீஸுடைய கல்வி. நம்முடைய சந்ததிகளுக்கு அந்த கல்விகள் போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் மதரசாக்களை விட்டு பிள்ளைகளை தூரப்படுத்துகிறோம். பல்வேறு மக்த மதரசாக்களாகட்டும், அரபி மதரசாக்களாகட்டும், மஸ்ஜிதுகளாகட்டும், எவ்வளவு கல்வியை விட்டு பிள்ளைகளை தூரப்படுத்துவோமோ, எவ்வளவு இடைவெளியை ஏற்படுத்துவோமோ அந்த அளவிற்கு அறியாமை இருள் உள்ளே வந்து புகுந்துவிடும். ஈமான், பல்வேறு இபாதத்துகளின் ஒளி உள்ளே இல்லாமல் போக கண்ணிமிக்கவர்களே. எனவே இந்த காலத்தின் கட்டாயமாக குர்ஆன் ஹதீஸுடைய ஒளி ஞானத்தை நம்முடைய குழந்தைகளின் உள்ளங்களிலே நாம் பூத்த கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு உலகத்தின் சகல வஸ்துக்களும் துஆ செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு, அல்லாஹ் அருள் புரிகிறான், மலக்குமார்கள் அருள் புரிகிறார்கள். வஅஹ்லு ஸமாவாத்தி வல் அர்ள், வானில் இருக்கிற மலக்குகள், பூமியில் இருக்கிற மற்ற எல்லா படைப்புகளும் துஆ செய்கிறது. ஹத்த நம்லத்து ஃபீ ஹுஜரிஹா, எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எறும்புகள், பொந்துகளுக்குள் வசிக்கிற எறும்புகள் உட்பட, ஹத்தல் ஹூத், கடலில் இருக்கிற மீனினங்கள் உட்பட அத்தனையும் துஆ செய்கிறது மார்க்கத்தை கற்பவர்களுக்காக. மக்தபடியில் ஓதுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, அரபி மதரசாக்களில் ஓதுகிற நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக அல்லாஹ் மலக்குமார்கள் தொடங்கி அற்ப படைப்புகள் உட்பட அத்தனையும் துஆ செய்கிறது கண்ணிமிக்கவர்களே. எல்லோரின் துஆக்கள் கிடைக்கிறது. எனவே மார்க்க கல்வியின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த சொல்லப்போனால் நாளைக்கு மறுமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, 3 நபர்களுக்கு அல்லாஹ் ஷஃபாத் என்கிற பரிந்துரை செய்கிற பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவான். அல்லாஹ்விடத்துல ஷஃபாத் செய்து நரகவாதிகளை சுவனத்திற்கு அழைத்து செல்லுகிற விசேஷ ஒரு அனுமதி, ஷஃபாத் பரிந்துரையுடைய அனுமதி ஒரு 3 நபர்களுக்கு நாளை மறுமையில் கண்டிப்பிக்கவர்களே. ஹதீஸிலே வருகிறது, யஷ்ஃபா யௌமல் கியாமா ஸலாஸா, நாளை மறுமையில் 3 நபர்கள் ஷஃபாத் பரிந்துரை செய்வார்கள். முதலாவதாக அன்பியா, நபிமார்கள் அல்லாஹ்வின் அனுமதியின் பேரில் ஷஃபாத் செய்வார்கள், நரகவாதிகள் விடுதலை பெறுவதற்கு, சுவனம் செல்வதற்கு. இரண்டாவது பெருமானார் சொல்லுவாங்க சும்மா அல் உலமா, இரண்டாவது மார்க்கம் கற்றறிந்திருக்கிற ஆலிம் பெருமக்கள். அல்லாஹ்வின் திருப்புறத்திற்காக மார்க்க சேவை செய்யக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை கற்றிருக்கிற, ஷரியத்தின் இல்மை சுமந்து கொண்டிருக்கிற ஆலிம்கள் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்கிற அனுமதியை பெறுவார்கள் மன்னிக்கிறவர்களே. மூன்றாவது சும்ம ஷுஹதா, அல்லாஹ்விற்காக உயிர் நீத்தவர்கள், ஷஹீதுகள். அல்லாஹ்விற்காக இன்னுயிரை நீத்திருக்கிற ஷஹீதுகளுக்கும் அல்லாஹ் அந்த அனுமதியை வழங்குவான். நரகவாதிகளுக்கு அவர்கள் ஷஃபாத் செய்வார்கள் கண்ணிமிக்கவர்களே. யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய வருங்கால தலைமுறை நாளை மறுமையில் ஷஃபாத் என்கிற ஒரு பெரும் சிறப்பை பெற வேண்டுமானால் நாம் உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியை புகட்ட வேண்டும். மதரசாக்களில் சேர்த்தவர்களை ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை சுமக்கக்கூடியவர்களாக, நபித்துவம் நுபுவத்தினுடைய ஞானத்தை சுமக்கக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குகிற போது எதிர்காலம் பிரகாசமாக அமையும் கண்டிப்பிக்கவர்களே. அல்லாஹ் உலகில் கைவிட மாட்டான். நிறைய பேருடைய ஒரு தவறான நம்பிக்கை என்னன்னு சொன்னா, ஆலிம்னா என்ன செய்வாங்க, பட்டினி இமாமா இருப்பாங்க, இல்ல மதரசால ஓதி கொடுப்பாங்க, பெருசா என்ன சாதிக்க முடியும். கண்ணிமிக்கவர்களே, பொதுவா இந்த ஒரு தவறான நம்பிக்கை களையப்பட வேண்டும். இப்போ உள்ள காலகட்டத்துல ஆலிம்கள் IAS உட்பட பெரும் பதவிகளில் போய் அமர்கிறார்கள். காரணம், இன்றைக்கு இருக்கிற மதரசா சிஸ்டம் எஜுகேஷனோட சேர்த்துதான் அந்த கோர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஹாஃபிஸ் ஆலிம் உருவாகிறோம் அப்படின்னு சொன்னா டிகிரி வரைக்கும் படிக்கலாம், 10th 12th தொடங்கி டிகிரி வரைக்கும் படிக்கலாம், இன்ஜினியரிங் உட்பட. இப்ப எல்லா துறைகளையும் தடப்பதிக்கிற அளவிற்கு இன்றைய அரபி மதரசாக்கள் வாய்ப்புகளை திறந்திருக்கிறது கண்ணிமிக்கவர்களே. நாம் தெளிவாக தெரிந்து நம்முடைய சந்ததிகளுக்கு எதில் ஆர்வமோ அந்த படிகளிலே அவர்களை சேர்த்து விடணும் கண்ணிமிக்கவர்களே. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நாளைக்கு வறுமையில ஆலிம்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லுவானா, யா மஹ்ஷரல் உலமா, மறுமையில் எல்லோரும் எழுப்பப்பட்டு ஒட்டுமொத்த மனித குலமும் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற போது அல்லாஹ் மார்க்கத்தை கற்றவர்களை தனியாக பிரிப்பான். குர்ஆன் ஹதீஸை கற்றவர்கள் இப்ப தனியாக பிரித்துவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுவானா, யா மஹ்ஷரல் உலமா, உலமாக்களின் கூட்டமே. அடுத்து அல்லாஹ் சொல்லுவான், இன்னி லமர இல்மி ஃபீக்கும், நான் இந்த கல்வியை ஞானத்தை உங்களுக்கு ஏன் தந்தேன் தெரியுமா, கற்பதற்குண்டான வாய்ப்பை கொடுத்தேன், நீங்கள் உலகில் கற்றீர்கள். ஏன் இந்த கல்வி ஞானத்தை தந்தேன் தெரியுமா, லி வாதிபக்கும், நான் உங்களை நரகில் வேதனை செய்வதற்காக இந்த கல்வியை தரவில்லை.
ஆலிம்களை பார்த்து அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் மறுமையில் பேசுவான். நான் நரகில் வேதனை செய்வதற்காக, மறுமையில் தண்டனை தருவதற்காக கல்வி ஞானத்தை உங்களுக்கு தரவில்லை. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, இதுஹபு ஃபகது கஃபர்து லகும், நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களை மன்னித்து விட்டேன். இப்ப பல்வேறு சிரமங்களை தாங்கிக் கொண்டு கல்வி ஞானத்தை, மார்க்கத்தை கற்று சமுதாய சேவை செய்து இறுதி வரை சமுதாயத்தின் முன்னேற்றத்தில் அக்கறை கொடுக்கிற ஆலிம்களை குறித்து அல்லாஹ் மறுமையில் குறிப்பிடுவான், பக்கத்து கஃபர்துலகும், நான் உங்களை மன்னித்து விட்டேன். இப்ப மறுமையில் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெற்று தருகிற அற்புதமான ஒரு சாதனை மார்க்க கல்வி கண்ணிமிக்கவர்களே. எனவே நாம் கொஞ்சம் ஆர்வப்பட வேண்டும், நம்முடைய உள்ளங்களில் உறுதி எடுக்க வேண்டும். நம்முடைய வருங்கால நம்ம குடும்பத்திற்கு ஒரு மார்க்க அறிஞரை உருவாக்கும் என்று நியத்து செய்யலாம். குடும்பத்திற்கு ஒரு ஆபீஸை உருவாக்குவோம், குர்ஆனை மனனம் செய்தவர், இந்த குடும்பத்திற்கே பரக்கத்து. இப்ப வீட்டிற்கு ஒரு ஆலிமை உருவாக்கும் என்று நியத்து வைக்கலாம். மன்னிக்கவர்களே, சந்ததி சந்ததியாக அல்லாஹ் பெரும் பரக்கத்துகளை அருள்வான். சிறப்பானவர்களே, இறுதியாக பெருமானார் சொல்லுவாங்க, நீங்கள் 5 ஏதாவது ஒரு வகையில் இருங்கள். பெருமானார் சொல்றாங்க, குன் ஆலிம், ஒன்று நீ ஆலிமாக இரு, மார்க்கத்தை கற்றுத்தருபவராக, குர்ஆன் ஹதீஸை போதிப்பவராக. இது முதல் கேட்டகரி. அப்ப ஆக சிறந்த கேட்டகரி குர்ஆன் ஹதீஸை போதிப்பது. ஒன்று நீ ஆலிமாக இரு, மார்க்கத்தை கற்றுத்தருபவராக. இரண்டாவதாக சொல்லுவார்கள், அவுமுத்த அல்லிமா, அல்லது நீ கற்றுக்கொள்பவனாக இரு, குர்ஆன் ஹதீஸை படிப்பவனாக, நீ மாணவனாக இரு, ஷரியத்தை கற்பவனாக இரு. முதலாவது கற்றுக் கொடுப்பவர், இரண்டாவது கற்றுக்கொள்பவர், மூன்றாவது சொல்லுவாங்க அவர் முஹிப்பா, நீ கற்றுக் கொடுக்கவும் இல்லை கத்துக்கவும் இல்லை. மூணாவது என்ன அப்படின்னு சொன்னா, ஆலிம்களை நேசிப்பவனாக இரு, அவர்கள் மீது அன்பு கொண்டு அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்கிற, நல்ல பணிகளில் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிற, அவர்களுக்கு ஆதரவு தருகிற, அவர்களது நேசனாக இரு. மூன்றாவது அவர் முஹிப்பா. நான்காவது பெருமானார் சொல்லுவாங்க, அவர் முஸ்தமியா, அல்லது ஆலிம்களின் போதனைகளை செவிமடுத்து கேட்கிற நபராக இரு. ஆலிம்கள் மார்க்கத்தை சொல்லுகிற போது, குர்ஆன் ஹதீஸை சொல்லுகிற போது நீ நல்ல கவனிக்கக்கூடிய நபராக, செவிமடுப்பவனாக இரு. சொல்லிவிட்டு பெருமானார் சொல்லுவாங்க, இந்த 4 ஏதாவது ஒன்றாக இரு. வலா தகுன் அல் ஹாமிஸ், இது அல்லாது நீ 5வது நபராக இருந்து விடாது. ஆலிமாகவோ, மார்க்கத்தை கற்றுத்தருபவராகவோ, கற்றுக்கொள்பவராகவோ, அல்லது ஆலிம்களை நேசிப்பவராகவோ, அல்லது செவிதாழ்த்தி கேட்பவராகவோ இல்லாமல் நீ 5வது வகையாக இருந்து விடாதே. நீ அழிந்து விடுவாய் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களே, யோசித்து பார்க்கிறோம், மார்க்க கல்வி மறுமையில் மட்டுமல்ல, உலகிலும் பெரும் நிம்மதியை தரக்கூடிய கல்வி, உள்ளங்களில் பெரும் ஆறுதலை கொண்டு வரக்கூடிய கல்வி, அல்லாஹ்வோடு நம்மை இணைத்து வைக்கிற கல்வி. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நெருக்கத்தை ஒரு மனிதன் பெற வேண்டுமானால் மிக குறிப்பாக குர்ஆனை விட்டு நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. சாபி பெருமானாரை கேட்பாங்க, ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நெருக்கம் பெற வழி என்ன? அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வழி என்ன? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹ் அடியார்களுக்கு இறக்கி இருக்கிற அல் குர்ஆன் வேதம் தான் என்பார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டிப்பார்களே, அதில் பெரிய ஒரு கை செய்யணும். எத்தனையோ பேர் வயது 40-50 வயது தாண்டதுக்கு அப்புறமும் குர்ஆனை திறந்து கூட பார்க்காமல் அதில் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அதில் சொல்ல வருகிற செய்தி என்ன, அல்லாஹ் மனித சமுதாயத்திற்கு என்ன சொல்லுதான் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சுக்க ஆசைப்படாம காலங்களை கிடைத்துக் கொண்டிருக்கிற மன்னிக்கிறவர்களே, இன்றைக்கு வாய்ப்புகள் நிறைய திறந்திருக்கிறது. இன்றைக்கு பெரியவங்களாகட்டும், ஆலிம்களாகட்டும், குர்ஆனை அடிப்படையை ஓதி தெரிந்து கொள்வதற்கு, குர்ஆனை வாசிப்பதற்கு, குறைந்தபட்சம் பார்த்து வாசிப்பதற்கு நிறைய இன்றைக்கு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. அதையும் கூட நாம் பயன்படுத்துவதில்லை. ஒண்ணு நம்முடைய அலட்சியமாக இருக்கலாம், இல்லை யாருக்குமே நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு அரை மணி நேரம் அப்படிங்கிறது 24 மணி நேர வாழ்க்கையில, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு அரை மணி நேரம் நம்மால் ஒதுக்க முடியவில்லை அல்லாஹ்வின் வேதத்திற்காக. அல்லாஹ்வின் பேச்சு அல் குர்ஆன், கலாமுல்லா அதனுடைய சிறப்பு பெயர். அல்லாஹ்வுடைய பேச்சு அல் குர்ஆன். அதை நம்முடைய நாவுகள் உச்சரிப்பதற்கு, அல்லாஹ்வின் வார்த்தைகளை நாம் ஓதி பார்ப்பதற்கு நமக்கு விருப்பமில்லை என்றால், நாம் முயற்சிகள் மேற்கொள்ளவில்லை என்றால், நேரங்களை ஒதுக்கவில்லை என்றால், நம்மை விட துர்பாக்கியம் யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பார்களே, எனவே ரமலான் முடிந்த கையோடு நாம் நியத்து செய்து கொள்ளலாம். அடுத்து வருகிற ரமலானிலாவது நான் இந்த ஓராண்டு நல்ல முறையிலே முயற்சி செய்து குர்ஆனை சரளமாக ஓதுகிற ஒரு நிலைக்கு வருவேன் என்கிற ஒரு நியத் உண்மையிலேயே மிக நல்ல நியத்தாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல தஆலா நம்முடைய நியத்தை கபூல் செய்வானாக. அல்லாஹ் நம்முடைய குடும்பங்களில் நிறைய ஹாஃபிஸ் ஆலிம்களை உருவாக்குவானாக. கியாமத்து நாள் வரை மார்க்கத்திற்கு சேவை செய்கிற சந்ததிகளாக ஆக்கி வருவானாக. அறியாமை இருளை போக்கி அல்லாஹ் ஷரியத்தினுடைய ஒளியை ஞானத்தை தந்துள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.